ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு ஏவியேட்டர் கேம் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஏவியேட்டர் கேம் வந்து பார்த்தீங்கன்னா பெட் பண்ணி ப்ளே பண்ணுற ஒரு கேம். ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கிங் டூல்ஸ் இருக்குது. அது வந்து மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக நிறைய ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்லையும் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஆட்ஸும் வருது. இது ரியலாக ஃபேக் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஏவியேட்டர் கேம் உங்களுக்கே தெரியும், பெட் பண்ணி நம்ம ப்ளே பண்ணி அதில் ஜெயிச்சா உங்களுக்கு காசு, தோத்திங்கன்னா அதில் வந்து காசு கிடையாது. அந்த மாதிரி ஒரு கேம். ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் கவுண்ட் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 1x 2x 3x ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த கவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஹேக்கிங் ஆப் இருந்துச்சுன்னா முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ ஒரு 3.45 வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போகுதுன்னா அதை முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கிங் ஆப் இருந்துச்சுன்னா அதில் காமிக்கும். ஸோ அதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட் அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி அதிகமாக வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆடும் சரி, மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்து சரி வந்து பார்த்தீங்கன்னா பிரபலமாக போயிட்டுருக்கு. ஸோ இது ரியலி உண்மையான கேட்டீங்கன்னா முழுக்க ஃபேக்ஸ். அதாவது ஏவியேட்டர் கேமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஹேக்கிங் ஆப் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கேம் முன்கூட்டி ரன்னே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் அப்படின்னா எல்லா அமௌண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவே வந்து காலி பண்ணியிருப்பாங்க. ஸோ ரியலி பார்த்தீங்கன்னா அப்படி எந்த ஒரு ஹேக்கிங் ஆப்பாலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏவியேட்டர் கேமை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ண முடியாது. உங்களை ஏமாத்துறதுக்காக நிறைய பேர் இதை பண்ணுறாங்களே தவிர இந்த ஆப்பை நீங்கள் வந்து பை பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் காசு கேட்பாங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் காசை நம்பி சென்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த காசை வாங்கிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கான ஆப்போ இல்லைன்னா ஃபேக்காக உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரை பண்ணுவாங்களே தவிர ஸோ ஹேக்கிங் ஆப் மூலமாக இந்த ஏவியேட்டர் கேமை பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக எதுவுமே பண்ணவே முடியாது. ஏன்னா ஏற்கனவே தெரியும், அதை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அப்படி ப்ரெடிக்ட் பண்ண கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேக்கிங் ஆப் எல்லாம் பண்ணவே முடியாதுங்கிறத நான் முழுக்க சொல்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு மொபைலில் ஹேக்கிங் ஆப் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவியேட்டர் கேம் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ ஒரு மொபைலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த டைம் ரேஞ்சை காமிக்கும். இன்னொரு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏவியேட்டர் கேம் கரெக்டாக அந்த டைம் ரேஞ்சில் வந்து ஸ்டில் நிற்கிறது மாதிரியெல்லாம் காமிக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க ஃபேக். ஸோ தயவு செய்து இந்த மாதிரி ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வந்தாலோ யூடியூப்பில் யாராவது சொன்னாலும் தயவு செய்து நம்பிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஆப்பாலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஏவியேட்டர் கேமை வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.